all new Ananda. Hite Deepavali Arambha. All new Diwali collections from Anandam Silks. ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகும் முன்னரே அங்கு அமையவுள்ள அரசாங்கம் அதன் அதிகாரங்கள் தொடர்பான சர்ச்சைகள் வெடித்திருக்கின்றன. ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 8ஆம் தேதி எண்ணப்பட உள்ளது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் முதலமைச்சரான உமர் அப்துல்லா ஜம்மு காஷ்மீரில் அமையவுள்ள புதிய அரசின் அதிகாரங்களை பறித்து அதனை துணைநிலை ஆளுநருக்கு வழங்க மத்திய அரசு முயல்வதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். இதற்காக விதிகளை திருத்தும் பணி தலைமைச் செயலாளருக்கு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். ஆனால் இந்த குற்றச்சாட்டினை மத்திய உள்துறை அமைச்சகம் மறுத்துள்ளது. குற்றச்சாட்டு யூகங்களில் அடிப்படையிலானது எனவும் அதில் துளி கூட உண்மையில்லை எனவும் கூறியுள்ளது. இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் அரசு அமைவதற்கு முன்னரே துணைநிலை ஆளுநர் எம்எல்ஏக்களை நியமிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு காங்கிரஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது ஜனநாயகத்தின் மீதும் அரசமைப்பு சட்டத்தின் மீதும் நடத்தப்படும் தாக்குதல் என ஜம்மு காஷ்மீர் மாநில காங்கிரஸ் மூத்த துணைத் தலைவர் ரவீந்தர் சர்மா கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் சட்டமன்றத்திற்கு துணைநிலை ஆளுநர் 5 எம்எல்ஏக்களை நியமிக்க வழிவகை செய்கிறது. இதன் மூலம் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை 95ஆக உயரும். இதன் மூலம் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். மேலும் இவர்களுக்கு வாக்களிப்பது உட்பட தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அதிகாரங்களும் இருக்கும். எனவே சட்டமன்ற தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலை ஏற்படும் பட்சத்தில் ஆளுநரால் முன்கூட்டியே நியமிக்கப்படும் 5 எம்எல்ஏக்கள் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பதை முடிவு செய்யும் சூழல் ஏற்படலாம். இதுவே காங்கிரசின் எதிர்ப்பிற்கு காரணமாக உள்ளது. இந்த சர்ச்சைகள் ஜம்மு காஷ்மீரில் மக்கள் தேர்ந்தெடுத்த அரசு அமையுமா, அப்படியே அமைந்தாலும் அதற்கு அதிகாரங்கள் இருக்குமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றனர். சிறப்பு அந்தஸ்துடன் மாநில அந்தஸ்தை இழந்திருக்கும் ஜம்மு காஷ்மீரிடமிருந்து ஜனநாயகமும் பறிக்கப்படுவது அப்பிராந்தியத்தில் பிரச்சனைகளை மேலும் தீவிரமாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. புதிய தலைமுறைக்காக சூகி ராஜபத்ரன். All new Ananda. Hite Deepavali Arambha. All new Diwali collections from Anandam Silks.